இல்ல கலைஞர் வந்து எம்ஜிஆர் பார்த்து கேட்டா நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்ப அந்த வார்த்தையை தான் நீங்க விஜயை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் கேட்கலைங்க. அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில். நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தாலும் வர முடியும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்து எங்கள் தலைவர் போய் 53 வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாக பிழைக்க கிடக்குறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோடு இறங்கி போகல. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர். அவரை போய் அப்படி பேசுனாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களாம் திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்காந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போகிறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. எதுக்கு இருக்காங்க? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிச்சுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நான் அதுக்கே வரல. அவரை பற்றி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்களை பற்றி பேசணும். அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும்? நீங்கள் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்க. அதை சொல்லுங்க. நான் இப்போ அதை விடுங்க. இப்போ நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஆள போகிறது அண்ணா திமுக, முதலமைச்சராக போகிற எடப்பாடியார். இன்றைக்கி எல்லாம் கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். கண்கட்ட பிறகு சில பேர் சூரியன் நமஸ்காரம். நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நல்லது தான் சொல்கிறோம். எங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்போ கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்கிறோம். பாருங்கள், எங்கள் பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களா? பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டில் இவ்வளோலாம் விலைவாசி ஏறி இருக்குது, முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ மனப்பான்மை படைத்தவர், எங்கள் நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைத்தவர் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. அதனால தான் தமிழ் மக்கள் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நான் ரெடி, அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்கு வரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது வந்து இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க. ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் கட்சியில் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தார். இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள், அவங்களையும் பாதிக்க விடுறாங்க. நான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகமெல்லாம் வேண்டாம். இதான் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க, அவர் காட்டாத படமா? இவர் புதுசாக காமிக்க போகிறாரு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, மற்றது என்ன சொல்லுங்க. இதை பற்றியே சொல்கிறீங்களா? அது உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கெல்லாம் வரல. அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. அவர் அதனால அதை கேட்குறேன். இவருக்குன்னு தனியாக மோடிஜி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நயனாருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு அது நேராக இவருக்கு சொல்லிட்டார் போல. ஏங்க நீங்கள் வேற, இங்கே பாஜக கூட்டம், அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரை. இந்த ஆட்சியை அகற்றணுன்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி, இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்றைக்கி முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணியில் அதை சேர்ந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி,
அவங்கெல்லாம் இந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க. அது உண்மை, அது உறுதி. சரி போதும், வாங்க தலைவர், நாளைக்கு பேசுவோம். ஏப்பா இவ்வளோ பேசியிருக்கேன், இதுக்கு தான் நீங்கள் போனலாம், இதுக்கே உங்களுக்கு அரை மணி நேரம் ஓடும். சரி வாங்க.